கேருக்கும் கன்சர்னுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்க எனக்கு 1 இயர் ஆயிருக்கு. ஸோ 1 இயர் பேக் நான் ஒரு பார்ட் டைம் பண்ணும்போது அங்கே ஐ மெட் மை கொலீக். ஸோ என் கொலீக் என்னை பார்த்துட்டு கன்சர்னாக கேட்ட ஒரு வார்த்தை தான், என்ன இது உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க்கா, அதனால தான் இவ்வளோ சஃபர் ஆகிறேன்னு சொல்லிட்டு. அது நான் என்னமோ ஐயோ நம்மளை கேர் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நானாக எடுத்துட்டு நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், டுவர்ட்ஸ் அவங்களுக்கு நான் ரொம்ப கேர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் அது எவ்வளோ தப்புன்றதை நான் ஒரு ரியலைஸ் பண்ணி எனக்கு 1 இயர் எடுத்திருக்கு. நாங்கள் ரொம்ப நல்லா பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் ரொம்ப எமோஷ்னலாக அட்டாச் ஆக ஆரம்பிச்சிட்டேன். பட் அந்த பக்கத்துலேருந்து அந்த எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் அவங்களுக்கு அது உண்மையிலே பயமாக இருந்திருக்கும். ஏன்னா இங்கே வந்து யாரும் எமோஷ்னலாக அட்டாச் பண்ணுவோம், எமோஷ்னலாக சப்போர்ட் கொடுக்கறதுக்கும் யாருக்கும் வரல. எல்லாரும் அவங்கவுங்க லைஃப்பை தேடி எல்லாரும் இண்டிவிஜுவலாக இண்டிபெண்ட்டாக வந்திருக்காங்க. ஸோ அப்ராடில் இருக்க பாதி பேரோட லைஃப் இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால வந்து அவங்களால எனக்கு கேர் கொடுக்கறதுக்குலாம் அவங்களுக்கு டைம் கிடையாது. ஏன்னா அவங்க அவங்க லைஃப்பையும் பார்த்துக்கணும். இதெல்லாம் புரிஞ்சுக்க எனக்கு 1 இயர் டைம் எடுத்தது. இந்த 1 இயர்ல பல டைம் நான் அவ்வளோ கோவப்படுவேன், அவ்வளோ சஃபர் ஆவேன், அவ்வளோ எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகும், தூக்கம் வராது, நைட் ஸ்லீப்ஸ் டிஸ்டர்ப் ஆகும். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய கோவம் தான். இது எல்லாத்தையும் நான் கண்ட்ரோல் பண்ணேன். நம்ம ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா அங்கேருந்து ரிப்ளை உடனே வரணுன்ற அவசியமும் கிடையாது. அவங்க ஒன்றும் உனக்கு ரொம்ப நாள் தெரிஞ்ச பர்சன் கிடையாது. அண்ட் நீ ஒருத்தர் கால் பண்ணுறிய அங்கேருந்து இமீடியட்டாக உனக்கு கால் பேக் வரணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இது எல்லாமே எனக்கு நானாக சொல்லிக்கிட்டு இது எல்லாத்தையும் நான் இப்போ அழகாக ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ என் லைஃப்பை பார்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் யார்கிட்ட வந்து எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது.